ஹலோ கிட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ட்ரெடிஷ்னல் அப்ரோச் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோவில் நம்ம அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச் பற்றி பார்த்தோம். இது ட்ரெடிஷ்னல் அப்ரோச். இதுதான் மேக்ஸிமம் இப்போ எல்லா பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லையும் தான் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. நம்ம என்னென்னு பார்க்கலாம் வாங்க. அண்டர் திஸ் அப்ரோச் த டூ ஃபோல்ட் ஆஸ்பெக்ட்ஸ் debit and credit in each transactions are recorded in the journal by following double entry system. For the purpose of recording the transactions, accounts are classified into personal and impersonal accounts. பாருங்க, இதில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த அப்ரோச்சில் ரெண்டு ஃபோல்ட் ஆஸ்பெக்ட், அதே மாதிரி கிவிங் ஆஸ்பெக்ட், ரிசீவிங் ஆஸ்பெக்ட், debit aspect and credit aspect. சரியா? in each transaction are recorded. ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்லையும் இந்த ரெண்டு ஆஸ்பெக்ட் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அதில் தான் அதாவது எதில் ரெக்கார்ட் பண்ணுவாங்கன்னா ஜேர்னலில் டபுள் என்ட்ரி சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த இந்த டிரான்சாக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணுற பர்பஸ்க்கு அக்கௌண்ட்ஸ் ரெண்டு இதாக நம்ம பிரிக்கிறோம். என்னென்ன, ஒன்று பர்சனல்னு, இன்னொன்று இம்பர்சனல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு. பர்சனல் அக்கௌண்ட்ஸ், இம்பர்சனல் அக்கௌண்ட்ஸு நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். வாங்க நம்ம கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு போட்டுருக்கோம். அது என்னென்னு பார்க்கலாம். அண்டர் டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் புக் கீப்பிங் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ரெக்கார்டிங் த வேரியஸ் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் த அக்கௌண்ட்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் அஸ் பர்சனல் அக்கௌண்ட்ஸ் அண்ட் இம்பர்சனல் அக்கௌண்ட்ஸ். இந்த புக் கீப்பிங் அதை பேஸ் பண்ணி இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டத்தில் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனுடைய ரெக்கார்ட் பண்ணுற பர்பஸ் என்னென்னா அதை ரெண்டாக பிரிக்கிறாங்க. பர்சனல் அண்ட் இம்பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. பர்சனல் அக்கௌண்ட்னால் என்னென்னா பர்சனல் அக்கௌண்ட் பார்க்கலாம். அக்கௌண்ட் ரிலேட்டிங் டு பர்சன்ஸ் இஸ் கால்ட் பர்சனல் அக்கௌண்ட். த பர்சனல் அக்கௌண்ட் மே பி natural or artificial or representative personal account. அதாவது பர்சனல் அக்கௌண்ட் இருந்ததுன்னா பர்சன்ஸ், அதாவது நபர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு ரிலேட்டடாக இருக்கிற எல்லா அக்கௌண்ட்ஸுமே பர்சனல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு பேர். இந்த பர்சனல் அக்கௌண்ட் இயற்கையாக தான், நேச்சுரலாகவும் இருக்கலாம், இல்லை செயற்கையானதாகவும் இருக்கலாம், உருவாக்கப்பட்டதாகவும் இருக்கலாம், ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் இருக்கலாம், இல்லைன்னா அதுக்குன்னு உருவாக்கப்பட்ட ஒரு பர்சனல் அக்கௌண்ட்டாகவும் இருக்கலாம். சரிங்களா? நேச்சுரல் பர்சன்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னா, நேச்சுரல் பர்சன் மீன்ஸ் ஹியூமன் பீயிங்ஸ். எக்ஸாம்பிள் வினோத் அக்கௌண்ட், மாலினி அக்கௌண்ட். நேச்சுரல் பர்சன்னா ஹியூமன் பீயிங், மனுஷாளுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வினோத் அக்கௌண்ட், மாலினி அக்கௌண்ட், ரமேஷ் அக்கௌண்ட், கணேஷ் அக்கௌண்ட். அந்த மாதிரி. ஆர்டிஃபிஷியல் பர்சன்ஸ் அக்கௌண்ட் என்னென்னா, ஆர்டிஃபிஷியல் பர்சன்ஸ் ரெஃபர்ஸ் டு த பர்சன்ஸ் அதர் தேன் human beings recognized by law as persons. அதாவது they include, அதாவது அந்த சட்டத்தால் வரையறுக்கப்பட்ட பர்சன்ஸ் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே சட்டம் நிர்ணயிக்குது இல்லையா, எதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா they include business concern. பிஸ்னஸையும் அது ஒரு நபர் அப்படின்னு கணக்கெடுத்துக்கும், வணிகவியல் படி. சரியா? அந்த சட்டத்தோட ஹியூமன் பீயிங்ஸ் ரெகக்னைஸ்ட் பை லா ஆஸ் பர்சன்ஸ். தே இன்க்ளூட் பிஸ்னஸ் கன்சர்ன். பிஸ்னஸ் கன்சர்னும் ஒரு பர்சன் தான். சேரிட்டபிள் இன்ஸ்டியூஷனும் ஒரு பர்சன் தான். எக்ஸாம்பிள் பெல் அக்கௌண்ட். பெல்லுங்கிறது ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியோட பேரில் அக்கௌண்ட்டு. நெக்ஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட். பேங்க்குங்கிறது ஒரு பர்சனாக கிடையாது, பட் பேங்க் அக்கௌண்ட்டையும் ஒரு பர்சனோட அக்கௌண்ட்டாக தான் நம்ம எல்லாருடைய கமர்ஷியல் லா படி பர்சன் அக்கௌண்ட்டாக கன்சிடர் பண்ணுவாங்க. சரியா? நெக்ஸ்ட் பாருங்கள், ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட்ஸ் என்னென்னா, தீஸ் ஆர் த அக்கௌண்ட்ஸ் விச் ரெப்ரசன்ட் பர்சன்ஸ், நேச்சுரல் ஆர் ஆர்டிஃபிஷியல் ஆர் அ குரூப் ஆஃப் பர்சன்ஸ். எக்ஸாம்பிள் அவுட்ஸ்டாண்டிங் salaries account, prepaid rent account. When expenses are outstanding, it is payable to a person. Okay, hence it represents person. அதாவது ப்ரிப்பேர்ட் ரெண்ட் அக்கௌண்ட்டை பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வராங்க. ஏன்னா இது எக்ஸ்பென்சஸ் அவுட்ஸ்டாண்டிங், கொடுக்க வேண்டியது எக்ஸ்பென்சஸ். இந்த பேயபிள் ரெண்ட் நல்லா கவனிங்க. ப்ரீபெய்ட் ரெண்ட் அக்கௌண்ட். ப்ரீபெய்ட் ரெண்ட்டை முன்னாடியே
கொடுக்க வேண்டிய ஒரு அக்கௌண்ட்டுன்னு அர்த்தம். சரியா? அது நம்ம கொடுக்க வேண்டிய செலவு. ஸோ அது வந்து இட் இஸ் யாருக்கு பேயபிள் டு எ பர்சன். ஸோ இதுவுமே வந்து இட்ஸ் ரெப்ரசன்ஸ் எ பர்சன். ஒரு பர்சனுக்கு கொடுக்குறதால இது நம்ம பர்சனல் அக்கௌண்ட் தான் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் பாங்க இம்பர்சனல் அக்கௌண்ட்ஸ். எதெல்லாம்? ஆல் அக்கௌண்ட்ஸ் விச் டு நாட் அஃபெக்ட் பர்சன்ஸ் ஆர் கால்ட் இம்பர்சனல் அக்கௌண்ட்ஸ். பர்சன்ஸே அதில் கொஞ்சம் கூட அதில் சம்மந்தப்படாமல் இருப்பாங்க. அது எல்லாமே இம்பர்சனல் அக்கௌண்ட்ஸ் தான். தீஸ் ஆர் ஃபர்தர் கிளாசிஃபைட் இன்டு ரியல் அக்கௌண்ட்ஸ் அண்ட் நாமினல் அக்கௌண்ட்ஸ். ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம்? டபுள் என்ட்ரி சிஸ்டத்தில் 2 அப்ரோச் இருக்குது. ஒன்று அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச், இன்னொன்று ட்ரெடிஷ்னல் அப்ரோச். ட்ரெடிஷ்னல் அப்ரோச்சில் 2 அக்கௌண்ட் இருக்குது. பர்சனல் அக்கௌண்ட்டு, இன்னொன்று இம்பர்சனல் அக்கௌண்ட்டு. பர்சனல் அக்கௌண்ட்டில் என்னெல்லாம் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். பர்சனல் அக்கௌண்ட்டில் வந்து நேச்சுரல் பர்சன்ஸ் அக்கௌண்ட்டு, ஆர்டிஃபிஷியல் பர்சன்ஸ் அக்கௌண்ட்டு, ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட்டுன்னு பார்த்தோம். இம்பர்சனல் அக்கௌண்ட்டில் ரியல் அக்கௌண்ட்டும் நாமினல் அக்கௌண்ட்டும் என்னென்னு பார்க்குறோம். அந்த ரியல் அக்கௌண்ட்டில் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஆல் அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டட் டு டேஞ்சிபிள் ஆர் இன்டேஞ்சிபிள் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் பொசிஷன்ஸ் ஆர் கால்ட் ரியல் அக்கௌண்ட்ஸ். டேஞ்சிபிள் ஆர் இன்டேஞ்சிபிளானது? டேஞ்சிபிள் அப்படிங்கிறது கண்ணுக்கு புலப்படுற சொத்து. எதெல்லாம்? பில்டிங்கு, ஃபர்னிச்சர், மிஷினரி, ஸ்டாக்கு எல்லாமே கண்ணுக்கு புலப்படக்கூடிய சொத்து, புலப்படும் சொத்துக்கள் அப்படின்னு அர்த்தம். கண்ணுக்கு புலப்படும் சொத்துக்கள் டேஞ்சிபிள் ரியல் அக்கௌண்ட்ஸ். தீஸ் இன்க்ளூட் அக்கௌண்ட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் பொசிஷன்ஸ் ஆர் கேன் பி சீன் ஆர் டச்ட். சொன்னேன் இல்லையா? பார்க்க முடியும், தொட முடியும். These do not have physical existence. These have physical existence. Example, plant, machinery, building, furniture, stock. இதுக்கெல்லாம் ஃபிசிக்கலாக ஒரு அப்பியரன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் நானும் கண்ணுக்கு புலப்படுறதுன்னு சொல்கிறேன். தொட முடியும், அதை பார்க்க முடியும், அதை உணர முடியும். நெக்ஸ்ட் பாருங்கள், இன்டேஞ்சிபிள் ரியல் அக்கௌண்ட்ஸ். கண்ணுக்கு புலப்படாத சொத்துக்கள், அது சம்மந்தப்பட்ட எல்லாமே இன்டேஞ்சிபிள் ரியல் அக்கௌண்ட்ஸ்னு வரும். These include accounts of properties and possessions which cannot be seen and touched. இது வந்து பார்க்க முடியாது, தொடவும் முடியாது, ஆனால் அதை அக்கௌண்ட்டில் மெயின்டைன் பண்ணுவாங்க. எதை மாதிரிலாம் நம்ம பார்க்க சொல்லுவாங்க. These do not have physical existence. அதுங்களுக்கு உருவமே இருக்காது அந்த அக்கௌண்ட்டுக்கு. இது என்ன இது பார்க்கலாமா? எக்ஸாம்பிள் என்ன? குட்வில், பேட்டன்ட்ஸ், காப்பிரைட்ஸ். என்ன இதெல்லாம்? இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப புதுசாக இருக்கும். குட்வில் அப்படிங்கிறது ஒரு பெரிய கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனிக்கு சொசைட்டியில் ஒரு நல்ல ஒரு குட் நேம் இருக்கும். அந்த கம்பெனியாக செம்ம ப்ராஃபிட்டு, ஒர்க்கர்ஸ் எக்ஸலண்ட்டு, இயர் பை இயர் நல்ல டெவலப்மெண்ட், அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பேர் இருக்கும். அதுக்கு பேர் தான் குட்வில். ஸோ அதுக்கு வந்து அவங்க ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு மதிப்பு போட்டு வைப்பாங்க. எங்கள் கம்பெனியோட குட்வில் வேல்யூ இவ்வளவு அப்படின்ட்டு. அது ஒவ்வொரு கம்பெனியோடைய வளர்ச்சியை பொறுத்தும் மாறுபடும். அது கணக்கு தெரியுமா? கிடையவே கிடையாது. அது பணத்தால் ஆனதாக கிடையவே கிடையாது. அதுக்கு ஒரு மதிப்பு அவங்களா குறிப்பிட்டு போட்டு வைக்கிறது. ஸோ இது கண்ணுக்கு புலப்படாது. இது இட் cannot be seen and it cannot be touched also. நெக்ஸ்ட் பாருங்கள், பேட்டன்ட்ஸ். பேட்டன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் உரிமை, அதாவது அந்த கம்பெனிக்கு, அந்த கம்பெனி ஓனர்ஸ்க்கும் உள்ள உரிமை. அதெல்லாம் பத்திரமாக தான் இருக்கும், எழுத்து வடிவில் இருக்கலாம், இல்லை அது வந்து ஒரு பேச்சு வார்த்தையாக இருக்கலாம். பேட்டன்ட்ஸ். காப்பிரைட்ஸுங்கிறது அந்த மாதிரி தான். இது இந்த கம்பெனிக்கு வந்து அவங்க பேருக்கு வந்து ஒரு சிம்பிள் மாதிரி ஏதோ ஒன்று போட்டு வச்சுருந்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து காப்பிரைட்ஸ் எங்களோடது. ஸோ இது எல்லாமே வந்து இன்டேஞ்சிபிள் ரியல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு பேர். இப்போ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. வாங்க, ஃபஸ்ட்டு பார்த்தது ரியல் அக்கௌண்ட்டு, அதாவது இம்பர்சனல் அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து ரியல் அக்கௌண்ட்டு 2 பார்த்தோம், டேஞ்சிபிள் அண்ட் இன்டேஞ்சிபிள். அடுத்தது நாமினல் அக்கௌண்ட்டு. த அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டிங் டு எக்ஸ்பென்சஸ், லாஸஸ், revenues and gains are called nominal accounts. பெயரளவு கணக்குகள்னு சொல்லுவாங்க தமிழில். என்னது? செலவுகள், இழப்புகள், ரெவென்யூஸ் வருமானம், கெயின் லாபம், இது சம்மந்தப்பட்ட செலவுகள் எல்லாத்தையும் நம்ம இந்த நாமினல் அக்கௌண்ட்டில் தான் கொண்டு வரோம். எக்ஸாம்பிள், சேலரி சம்பளம், வேஜஸ்னால் கூலி, ரெண்டல் இன்கம் வாடகை விட்டதுலேருந்து வர இந்த வருமானம், இன்ட்ரெஸ்ட் இன்கம் வட்டிக்கு விட்டதில் வர இன்கம் எக்ஸெட்ரா. தீஸ் ஆர் டெம்பரரி அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் டு ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட்டில் என்னது, டெம்பரரியாக இந்த அக்கௌண்ட்டை வந்து ஃபார்ம் பண்ணி க்ரியேட் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க.
depending on whether these are direct or indirect respectively. இதை வந்து டைரக்ட் எக்ஸ்பென்ஸா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸா அப்படின்னு பார்த்து அந்த ஒரு கேட்டகரியில் கொண்டு வருவாங்க இதில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில். சரியா? இங்கே பாருங்கள், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஸோ இங்கே அழகாக ஒரு ஃப்ளோ சார்ட் கொடுத்துருவாங்க. நான் அது ஓரலாக சொன்னேன் அப்போது அதே தான். அக்கௌண்ட்ஸ் அதை பர்சனல் இம்பர்சனல் பிரிக்கிறாங்க. பர்சனலில் என்ன இருக்குது? நேச்சுரல், ஆர்டிஃபிஷியல், ரெப்ரசன்டேட்டிவ்னு இருக்குது. இம்பர்சனலில் ரியல், நாமினல் அக்கௌண்ட்னு பிரியுது. ரியல் வந்து டேஞ்சிபிள், இன்டேஞ்சிபிள்னு பிரியுது. சரிங்களா? அப்புறம் நாமினல் அக்கௌண்ட்ஸும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தாங்க. இப்போ அக்கௌண்டிங் ரூல்ஸ் பார்க்க போகிறோம். இதுதான் நீங்கள் உங்களுடைய அக்கௌண்டன்சியோடைய பேசிக் நாலேஜுக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு ரூல்ஸ். அக்கௌண்டிங் ரூல்ஸ், டபுள் என்ட்ரி சிஸ்டத்தோட ரூல்ஸ். எங்கே இன்டர்வியூக்கு போனாலும் நான் 11th முடிச்சிட்டேன், 12th முடிச்சிட்டேன், பிகாம் முடிச்சிட்டேன், எம்காம் முடிச்சிட்டேன், எம்பிஏ முடிச்சிட்டேன், நான் சிஏவே முடிச்சிட்டேன், நான் எல்லாம் அவ்வளோ படிச்சிருக்கேன். எந்த இன்டர்வியூக்கு போனாலும் ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி, வாட் ஆர் த கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் டபுள் என்ட்ரி சிஸ்டம்? எப்போ படிக்கிறீங்க? 10th முடித்து 11th என்ட்ரி ஆகும்போது படிக்கிறீங்க. இப்போ படிக்கிறத நெஞ்சில் எழுதி வச்சுக்கணும், மூளையில் பதிய வச்சுக்கணும். இதுதான் பேஸ். இதில் தப்பு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே விளங்காது. சரியா? வாங்க பார்க்கலாம். அக்கௌண்டிங் ரூல்ஸ். ஆல் த above classified accounts have two rules each, one related to debit and another related to credit for recording the transactions, which are termed as the golden rules of accounting or rules of double entry system. டபுள் என்ட்ரி சிஸ்டத்தில் வந்து அதான் 2 ஆஸ்பெக்ட், டெபிட் ஆஸ்பெக்ட், கிரெடிட் ஆஸ்பெக்ட்ன்ட்டு ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டடாக இருக்கும். இந்த பக்கம் டெபிட் ஆஸ்பெக்ட் இருக்கும், இந்த பக்கம் கிரெடிட் ஆஸ்பெக்ட் அப்படின்னு வரும். இதுதான் வந்து கோல்டன் ரூல்ஸில், அக்கௌண்டிங் ரூல்ஸில், டபுள் என்ட்ரி சிஸ்டத்தில் ஃபாலோ பண்ணுறது. சரியா? என்னென்ன ரூல்ஸ்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பர்சனல் அக்கௌண்ட். அதுக்கு எந்த ரூல் போட்டிருக்காங்க பாருங்கள். டெபிட் த ரிசீவர். சரியா? கிரெடிட் த கிவர். பணம் வாங்குறவங்கன டெபிட்டில் வை, பணம் கொடுக்குறவனை வரவில் வை. என்னது? பர்சனல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட் பாருங்கள். டெபிட் வாட் கம்ஸ் இன். உள்ளே வர்றதை எல்லாத்தையுமே டெபிட்டில் வை. கிரெடிட் வாட் கோஸ் அவுட். எதெல்லாம் வெளில போகுதோ அதை கிரெடிட்டில் வை. அடுத்தது நாமினல் அக்கௌண்ட்டில் பாருங்கள். டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். எல்லா செலவுகளையும் இழப்புகளையும் டெபிட்டில் வைக்கணும். ஆல் இன்கம்ஸ் கெயின்ஸையும் கிரெடிட்டில் வைக்க சொல்கிறோம். சரிங்களா? இதுதான் ரூல்ஸ். ஸோ மக்கப் பண்ணி சொல்லணும் நீங்கள். வாட் ஆர் த கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் டபுள் என்ட்ரி சிஸ்டம் கேட்டால், ஃபார் பர்சனல் அக்கௌண்ட் டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ஃபார் ரியல் அக்கௌண்ட் டெபிட் வாட் கம்ஸ் இன், credit what goes out. Nominal account debit all expenses and losses, credit all incomes and gains. இந்த பாயிண்ட்டை மக்கப் பண்ணி ஆகணும். சரிங்களா? அடுத்து பாங்க, நம்ம இல்லஸ்ட்ரேஷன் 7க்குள்ளே போயிருக்கோம். இப்போ தான் ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரிஸ் போட போகிறீங்க. இது பேஸ் பண்ணி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அதாவது ஒரு செலவுகளை, ஒரு டிரான்சாக்ஷனை பார்த்தோன்னே நீங்கள் அதை ஐடென்டிஃபை பண்ணணும். இது வந்து பர்சனலா, இது ரியலா, நாமினலா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணணும். அதை ஐடென்டிஃபை பண்ணணுன்னா நான் இதுக்கு முன்னாடி சொன்ன தியரியெல்லாம் நீங்கள் தரோவாக இருக்கணும். முதல்ல இருந்தே உங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்கிறேன், அக்கௌண்டன்சியில் தியரியை படிக்கணும், புரிஞ்சுக்கிட்டு தான் அக்கௌண்டன்சி போட முடியும். தியரி படிக்காமல் நான் டைரெக்டாக சம்ம போடுவேன்னா கடைசி வரைக்கும் அக்கௌண்டன்சி நான் என்ன உங்களால் கற்றுக்கவே முடியாது. ஸோ லேர்ன் த தியரி ப்ராப்பர்லி. ஓகேவா? வாங்க. கிளாஸிஃபை த ஃபாலோயிங் இன்ட்டு பர்சனல், ரியல் அண்ட் நாமினல் அக்கௌண்ட்ஸ். என்ன சொல்லியிருக்கான்? பிரித்து வகுத்து சொல்லுங்கள். எதெல்லாம் பர்சனல், எதெல்லாம் ரியல், எதெல்லாம் நாமினல் அப்படின்ட்டு கேட்டிருக்கான். ஃபஸ்ட் கேபிட்டல். கேபிட்டலுங்கிறது பர்சனல் அக்கௌண்ட். சரியா? நெக்ஸ்ட்டு கேரேஜ் இன்வார்ட்ஸ். அதில் நாமினல் அக்கௌண்ட்னு போட்டிருக்காங்க. கமிஷன் ரிசீவ்டு. நான் இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எல்லாம் என்னென்னு. Commission received, nominal account. Purchases, nominal account.
outstanding wages, personal account. Building, real account. Cash, real account. Bank, bank என்னது personal account. சந்துருங்கிறது பர்சனல் அக்கௌண்ட். சரியா? இப்போ பாருங்கள், கேபிட்டல் அது ஏன் பர்சனல் அக்கௌண்ட்டு நம்ம சொல்கிறோம்? இங்கே பாருங்கள், பர்சனல் அக்கௌண்ட்டில் மொத்தம் 3 பிரிவு இருக்குது. நேச்சுரல் பர்சன்ஸ் அக்கௌண்ட், ஆர்டிஃபிஷியல் பர்சன்ஸ் அக்கௌண்ட், ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து பர்சனல் அக்கௌண்ட் சொல்கிறாங்க. ஏன்னா அது ஹியூமன் பீயிங், நேச்சுரல் பர்சனாக ஒரு ஹியூமன் பீயிங்கோட அக்கௌண்ட்டு. ஒரு பர்சன் தான் பிஸ்னஸுக்குள்ளே கேபிட்டலை கொண்டு வராங்க. ஸோ அது பர்சனல் அக்கௌண்ட். சரியா? அடுத்தது கேரேஜ் இன்வார்ட்ஸ். அப்படின்னா என்னது? கேரேஜ் இன்வார்ட்ஸ் தான் உங்களுக்கு என்னன்னே தெரியாது இல்லையா? அந்த பொருளை எடுத்துகிட்டு வர்றதுக்கு, கேரேஜுக்கு, சரக்கை உள்ளே எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஒரு அமௌண்ட்டு பே பண்ணுவாங்க. குட்ஸ் வந்து இறங்குது இல்லையா, அதுக்கு. அது ஆக்சுவலாக வந்து என்னது? அது செலவு. இப்போ நல்லா பாருங்கள், இங்கே இந்த இடத்த பாருங்கள், நாமினல் அக்கௌண்ட்டில் த அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டிங் டு எக்ஸ்பென்சஸ் எல்லாமே செலவு, இழப்பு, வருமானம், லாபம் எல்லாமே நாமினல் அக்கௌண்ட்டில் வரணும். அப்புறம் அவங்களுக்கு என்ன சொல்கிறேன்? கேரேஜ் இன்வார்ட்ஸ். கேரேஜ் இன்வார்ட்ஸ், அவுட்வார்ட்ஸ் ரெண்டுமே இருக்குது. இன்வார்ட்ஸுங்கிறது சரக்கு உள்ளே வரும்போது நம்ம பே பண்ணுறது. கேரேஜ் அவுட்வார்ட்ஸுங்கிறது போகும்போது நம்ம பே பண்ணுறது. ஸோ இது செலவு. ஸோ இது வந்து நாமினல் அக்கௌண்ட்ஸ். கமிஷன் ரிசீவ்டு. ஸோ வருமானம், லாஸு, செலவு, அப்புறம் லாபம், இது எல்லாத்தையுமே நம்ம நாமினல் அக்கௌண்ட் தான் வைக்கிறோம். ஸோ கண்ணை மூடிட்டு நாமினல் அக்கௌண்ட்டுன்னு போட்டுடலாம். இதிலெல்லாம் கமிஷன் ரிசீவ்டுங்கிறது ஒரு கெயின். பர்ச்சேசஸ். பர்ச்சேசஸ் கூட என்னது? பொருளை வாங்குகிறோம், என்ன பண்ணுறோம்? பணத்தை வெளியில் கொடுக்குறோம், செலவு பண்ணிடுறோம். ஸோ அது நாமினல் அக்கௌண்ட் தான். அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் நான் உங்களுக்கு அப்போதே சொன்னேன். ப்ரீபெய்டு ரெண்ட்டு, அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் எல்லாமே ஒரு பர்சனுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய கூலி அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ்ங்கிறது. ஸோ பர்சன் கொடுக்குறோம். ஸோ அது பர்சனல் அக்கௌண்ட்டில் தான் வரும். இங்கே பாருங்கள், பர்சனல் அக்கௌண்ட்டுன்னு இருக்குது. பில்டிங் அது என்னது? ரியல் அக்கௌண்ட்ஸ். டேஞ்சிபிள் ரியல் அக்கௌண்ட், இன்டேஞ்சிபிள் ரியல் அக்கௌண்ட் படித்தோம் இல்லையா, அதுதான். கேஷுங்கிறது ரியல் அக்கௌண்ட் தான். ஏன்னா கேஷை நம்ம கண்ணால் பார்க்க முடியும். எஸ், அது சொத்து மதி. பேங்க் அக்கௌண்ட்டுங்கிறதும் என்னது? பர்சனல் அக்கௌண்ட் தான். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு கம்பெனியும் ஒரு பேங்க்கோ கமர்ஷியல் லா படி ஒரு பர்சனல் அக்கௌண்ட்டை தான் கன்சிடர் பண்ணணுன்ட்டு. சந்துரு நேம்லேயே இருக்குது. ஸோ பர்சனல் அக்கௌண்ட் தான். வாங்க நம்ம இப்போ ஒரு சின்ன பாயிண்ட் கொடுத்துக்கோங்க பாருங்கள். Purchase is treated as a nominal account as it is an expenditure. Sales is treated as a nominal account as it is a revenue to the business. நான் சொன்னதான் கரெக்ட் பாருங்கள். பர்ச்சேஸுமே நம்ம நாமினல் அக்கௌண்ட் தான் போடுவோம், ஏன்னா செலவு பண்ணி வாங்குகிறோம். அதே மாதிரி சேல்ஸ், விற்கிறோம், வருமானம் உள்ளே வருது, அதையுமே நம்ம நாமினல் அக்கௌண்ட்டை தான் எடுத்துக்குவோம். பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸ், சேல்ஸ் and sales returns may also be treated as real accounts as they are related to goods. Purchases return, sales and sales return may also be treated as a real accounts as they are related to goods. அதாவது கூட்ஸ் சம்மந்தப்பட்ட, சரக்கு சம்மந்தப்பட்டதாக வரும்போது அதை ரியல் அக்கௌண்ட்டாகவும் எடுத்துக்குவோம். ஸ்டாக் அக்கௌண்ட்டாகவும் போடுவோம் இல்லையா, அப்போ நம்ம ரியல் அக்கௌண்ட்டாக அதை எடுத்துக்குவோம். சரக்கு வாங்கி உள்ளே வச்சுருக்கோம், அதை அப்போ ரியல் அக்கௌண்ட்டாக எடுப்போம். புரியுதுங்களா உங்களுக்கு? அதை பர்ச்சேஸ் செலவு பண்ணும்போது எக்ஸ்பெண்டிச்சராக நம்ம எடுப்போம். ஸோ பர்ச்சேஸு, சேல்ஸு, பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன் இது எல்லாமே வந்து சம்டைம்ஸ் நாமினல் அக்கௌண்ட்டாகவும் இருக்கும், சம்டைம்ஸ் ரியல் அக்கௌண்ட்டாகவும் ட்ரீட் பண்ணுவோம். சரிங்களா? வாங்க, ஜேர்னல் என்ட்ரிஸ். பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு. ஜேர்னல் என்ட்ரிஸ்னால் என்னது? அக்கௌண்டன்சி நோட்டில் எடுத்து ஜேர்னல் என்ட்ரிஸ் போட போகிறீங்க. இதுதான் உங்களை வரையறுக்க போகுது. ஃப்யூச்சரில் என்னவாக இருக்க போகிறீங்க? பெரிய ஆஃபீஸரா, இல்லை ஆடிட்டரா, இல்லை நிறைய
ஸோ இதில் உங்களுக்கு இருக்க இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான் எல்லாமே இருக்குது. ஜேர்னல் என்ட்ரிஸ் நல்லா கவனமாக படிங்க, சொல்கிறேன் கேளுங்க. ஜேர்னல் என்ட்ரிஸ்னால் என்ன? The word journal has been derived from the French word jour, which means day. ஃப்ரெஞ்ச் வேர்ட்லேருந்து எடுத்த வார்த்தை இது. ஜேர்னலில் ஜ அப்படிங்கிறது JOUR ஜோர். அப்படி என்ன ஃப்ரெஞ்சில்? டே, நாள். ஸோ ஜேர்னல் மீன்ஸ் டெய்லி. ஜேர்னல்னால் டெய்லின்னு அர்த்தம். Transactions are recorded daily in the journal as and when the transactions take place. அதாவது டெய்லியுமே ஈவெண்ட் நடக்கும் ஒரு பிஸ்னஸில். வாங்குவோம், போவோம், உள்ளே கொண்டு வருவோம், சரக்கு வருவோம், சொத்து வாங்குவோம். ஸோ இன் அண்ட் அவுட் எக்ஸ்பென்சஸ் கண்டினியூஸாக நடந்துகிட்ருக்கோம் ஒரு நாளைக்கு. ஸோ எல்லாத்தையுமே டெய்லி அப் டு டேட் நம்ம எழுதி வைக்கணும், சரியா? அதை டெய்லி எழுதி வைக்கிற ஒரு ரெக்கார்ட் பேர் தான் ஜேர்னல் அப்படிங்கிறாங்க. As soon as transactions takes place, its debit and credit aspects are analyzed and recorded in the journal together with a short description called narration. டெபிட் ஆஸ்பெக்டையும் எழுதுவோம், கிரெடிட் ஆஸ்பெக்டையும் எழுதுவோம். அதுக்கப்புறம் கீழே சின்னதாக அந்த டிரான்சாக்ஷனுடைய சின்னதாக ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷனாக எழுதுவோம். அதை பற்றி ஷார்ட்டாக ஒரு சின்னதாக எழுதுவோம். பர்ச்சேஸ்டு கூட்ஸ் ஃப்ரம் மோகன், அந்த மாதிரி ஒரு சரக்கு வாங்கி அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஷார்ட்டாக எழுதுவோம். அது பேர் நரேஷன் அர்த்தம், சரிங்களா? மேலே டெபிட் அக்கௌண்ட் எழுதுவோம், அடுத்தது டூர் போட்டு கிரெடிட்டார்னு போடுவோம், அது கீழே சின்னதாக ஒரு நரேஷன் எழுதுவோம். அதை பற்றி சின்ன விளக்க குறிப்பு. நரேஷனுங்கிறது விளக்க குறிப்பு. திஸ் ஃபெசிலிட்டேட்ஸ் மேக்கிங் என்ட்ரிஸ் இன் த லெட்ஜர். இது எல்லாத்தையுமே இது ஒரு லெட்ஜரில் என்ட்ரி பண்ணுறதுக்கு முன்னாடியான ஒரு ப்ரொசீஜர் இது ஜேர்னல் என்ட்ரிங்கிறது. சின்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ரெக்கார்டட் இன் த ஜேர்னல், சரியா? ஃபஸ்ட்டு ஜேர்னல் ரெக்கார்ட் பண்ணுவோம், ஜேர்னலில் நல்லா ரெக்கார்ட் பண்ணுவோம். இட் இஸ் கால்ட் த புக் ஆஃப் ஒரிஜினல் என்ட்ரி ஆர் ப்ரைம் என்ட்ரி ஆர் ப்ரைமரி என்ட்ரி ஆர் ப்ரிலிமினரி என்ட்ரி ஆர் ஃபர்ஸ்ட் என்ட்ரி. பாருங்கள், ஜேர்னல் என்ட்ரியில் தான் ஃபஸ்ட்டு என்ட்ரி நம்ம என்ட்ரி போடுவோம். ஸோ அதுக்கு எத்தனை பேர் பாருங்கள். இட் இஸ் கால்ட் த புக் ஆஃப் ஒரிஜினல் என்ட்ரி ஆர் ப்ரைம் என்ட்ரி ஆர் ப்ரைமரி என்ட்ரி ஆர் ப்ரிலிமினரி என்ட்ரி ஆர் ஃபஸ்ட் என்ட்ரி. நீங்கள் எப்படி கேட்டாலும் எழுதணும். வாட் இஸ் கால்டு ப்ரைமரி என்ட்ரி, வாட் இஸ் கால்டு ப்ரிலிமினரி என்ட்ரி, வாட் இஸ் ஜேர்னல், வாட் இஸ் ஃபர்ஸ்ட் என்ட்ரி, என்ன கேட்டாலும் இதே ஆன்சர் எல்லாத்துக்கும் ஒரே தான் எழுதணும். இத்தனை பேர் இருக்குது ஜேர்னல் என்ட்ரிக்கு. ஜேர்னலைசிங் இஸ் த beginning of the accounting process for the financial transactions. ஜேர்னல் தமிழ் வார்த்தை என்ன தெரியுமா? குறிப்பேடு. ஜேர்னல் என்ட்ரிஸ் அப்படிங்கிறது தான் அக்கௌண்டிங் ப்ராசஸில் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனுக்கு ஃபஸ்ட்டு ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் பிகினிங் ஆஃப் த அக்கௌண்டிங் ப்ராசஸ், ஆரம்பம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜேர்னலுங்கிறது. மீனிங், ஜேர்னல்னால் என்ன மீனிங் பார்க்கலாமாங்க? ஜேர்னல் இஸ் த புக் ஆஃப் ஒரிஜினல் என்ட்ரி in which business transactions are recorded in chronological order. What is the meaning of chronological order? Day wise order, date போட்டு ஆர்டர் எழுதுறது தான் chronological order அப்படின்னு பேர். That is in the order of occurrence. Transactions are recorded for the first time in the journal. Entries are made in the journal based on source documents. அதான் சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் ஞாபகம் இருக்கா? முதல்ல யூனிட்லாம் படித்தோம் சாப்டரில். சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னலாம்? அதாவது ரிசிப்ட்டு, பில்லு, அதுக்கப்புறம் பில்லு பேயபிள்னு சொல்லுவோம். அது எல்லாமே வந்து சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் தான். செக்கு கூட, செக்கு படித்தோம். வேறு என்ன படித்தோம் ஞாபகப்படுத்தி சொல்லுங்கள்? செக்கு, இன்வாய்ஸு, பில் பேயபிள், பில்ஸ் ரிசீவபிள், அப்புறம் அந்த இன்வாய்ஸ்ன்னு சொன்னது, அப்புறம் வவுச்சர், இது எல்லாமே வந்து கேஷ் ரெசிப்ட்டு, அது எல்லாமே வந்து சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஜேர்னல் என்ட்ரி போடுவோம். ரெக்கார்ட் ஆஃப் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் இன் த ஜேர்னல் இஸ் நோன் அஸ் ஜேர்னல் என்ட்ரி. டிரான்சாக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணுறது, ஜேர்னலில் என்ட்ரி போடுறதுக்கு பேர் என்னது? ஜேர்னல் என்ட்ரி. த ப்ராசஸ் ஆஃப் ரெக்கார்டிங் த
transactions in journal is called journalizing. அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன, ஜேர்னலைசிங் அப்படின்னு சொல்கிறாங்க. According to Professor Carter, the journal as originally used is a book of prime entry in which transactions are copied in order of date from a memorandum or waste book. The entries as they are copied are classified into debits and credits so as to facilitate their being correctly posted afterwards in the ledger. என்ன சொல்லிருக்காங்க கிளியராக, இவ்வளோ தான் நான் படித்தது கிளியராக ஷார்ட்டாக சொல்லியிருக்காரு. என்னென்னா, ஜேர்னல் ஆஸ் அ ஒரிஜினலி யூஸ்ட் இன் த புக்ஸ் ஆஃப் ப்ரைம் என்ட்ரி, இந்த புக்கோடைய ப்ரைம் என்ட்ரின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ஆர்டர் ஆஃப் டேட்டில் காப்பி பண்ணுவாங்க. அப்புறம் அந்த அந்த மெமோரண்டம் ஆர் வேஸ்ட் புக்கு, அந்த சோர்ஸ் டாக்குமெண்ட்ன்றது தான் சொல்லியிருக்காரு. அப்படி த என்ட்ரிஸ் ஆஸ் தே ஆர் காப்பீட் ஆர் கிளாசிஃபைட் இன்டு டெபிட்ஸ் அண்ட் கிரெடிட். என்ட்ரிஸ் வந்து டெபிட்னு ஒன்று போடுவோம், இன்னொன்று கிரெடிட் ஒன்று போடுவோம். அதுக்கப்புறம் எங்கே போகுது, கரெக்ட்லி எல்லாத்தையுமே நம்ம ரெக்கார்ட் பண்ணிவிட்டு போஸ்ட் பண்ணுறோம். எங்கே, ஆஃப்டர்வர்ட்ஸ் இந்த லெட்ஜரில் போஸ்ட் பண்ணுவோம். இதை எடுத்து போஸ்டிங் ஆஃப் லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் தான். அப்படின்னா அந்த ஜேர்னல் என்ட்ரியிலேருந்து தூக்கி லெட்ஜருக்கு எழுதுறதுன்னு அர்த்தம். வாங்க ஃபார்மேட், எதுக்கு ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் வாங்க. ஃபார்மேட் ஆஃப் ஜேர்னல், த ஃபார்மேட் ஆஃப் ஜேர்னல் இஸ் கிவன் பிலோ. அது எப்படி ஸ்டார்ட் ஆகும், இந்த புக்ஸ் ஆஃப் அப்படின்னு போட்டு அங்கே ஒரு பர்சனோட பேர் வேணும். அந்த பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனோட ஓனரோட பேர் மேலே இருக்கும். இந்த புக்ஸ் ஆஃப் சுதா அப்படி போட்டுக்கணும் மேலே, சுதாஸ் ஜேர்னல். சரிங்களா, ஜேர்னல். டேட் லெஃப்டில் டேட் வரும். அப்புறம் பர்டிகுலர்ஸ் சென்டரில் எழுதணும். எல்எஃப்னா லெட்ஜர் ஃபோலியோ. சரியா, நம்ம அந்த இடத்துல இப்போ அங்கே பர்டிகுலர்ஸாக அந்த அக்கௌண்ட்டுங்களை பற்றி நம்ம எழுதுவோம். லெட்ஜர் ஃபோலியோ, ஆக்சுவலாக நம்ம லெட்ஜர் ஃபோலியோங்கிற காலத்தை வந்து இப்போ படிக்கும்போது நம்ம அந்த காலத்தை எம்டியாக தான் யூஸ் பண்ணுவோம். பட் எல்எஃப்ங்கிற காலம் கண்டிப்பாக இருக்கணும். எல்எஃப்னு போட்டால் தான் அதுக்கு அது ஜேர்னலுக்கும் அர்த்தம். நீங்கள் அந்த எல்எஃப் குவிட் பண்ணி டேட்டிங்கன்னா மார்க் அப்படியே அடிச்சிடுவாங்க, போட மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. எல்எஃப். ஸோ அந்த ஃபார்மேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். டெபிட் கிரெடிட் அதை எழுத போகிறீங்க. டேட் போடுவீங்க, பர்டிகுலர்ஸ் எழுதுவீங்க. எல்எஃப் காலத்தை எதுவுமே எழுத மாட்டோம். ஆக்சுவலாக இது வந்து பிஸ்னஸில், பேங்க்கில், அந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்கனைசேஷனில் எல்எஃப்னா அது அந்த லெட்ஜரோட ஃபோலியோ, லெட்ஜரோட நம்பர் எடுத்து அதை எழுதுவாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஈஸியாக இந்த மோகன் அக்கௌண்ட் டெட்டார்னு போட்டு எல்எஃப் போட்டிங்கன்னா அந்த லெட்ஜர் எழுதும்போது எந்த பேஜ் நம்பர், இன்னும் இதுக்கப்புறம் ஜேர்னலுக்கு அப்புறம் லெட்ஜர் எழுதுவேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த லெட்ஜரோட பேஜ் நம்பர் எடுத்து இங்கே எழுதி வச்சுப்பாங்க. அப்போ அது வந்து அஃபிஷியல் பர்பஸ்க்கு யூஸ் ஆகும். இப்போ நீங்கள் படிக்கும்போது ஃபார்மேட்டில் எதுவும் எழுத தேவையில்லை, ஜஸ்ட் அப்படி ஆஸ் இட் இஸ். பட் எல்எஃப்ங்கிறத மென்ஷன் பண்ணணும், அவ்வளோதான். சரிங்களா, வாங்க பார்க்கலாம். A journal contains 5 columns: date, particulars, LF, debit and credit. பார்த்தீங்களா, 5 காலம் இருக்கும். எல்லா காலத்துலேயும் நீங்கள் போடணும். Date column, in this column the date of the transaction is recorded. Date காலத்தில் date of the transaction நம்ம போடுவோம். Particulars column, the accounts involved in the transaction are recorded in this column. The account debited is recorded first with the word debtor entered towards the end of the row, and the account credited is entered in the next line after leaving a little space on the left and preceded by the word to. பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு டேட்டு போட்டுறீங்க லெஃப்ட்டில், நெக்ஸ்ட் காலத்தில் இப்போ மோகன் அக்கௌண்ட் டெட்டார் அப்படின்னு ஓரமாக கரெக்டாக எழுதணும். அதுக்கப்புறம் அந்த டெட்டாருங்கிற வேர்டு வந்து மோகன் அக்கௌண்ட் பக்கத்துலேயே எழுதக்கூடாது. அக்கௌண்ட் வந்து ஏசின்னு தான் போடுவோம். ACCOUNT எழுத அவசியம். ஏ போட்டு ஒரு பார் போட்டு சி, அதான் மோகன் அக்கௌண்ட். டெட்டார் வந்து இந்த பர்டிகுலர்ஸ் காலத்தோட எண்டுக்கு லாஸ்ட்டு எல்எஃப் பக்கத்தில் ஒரு அந்த ஒரு கோட் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடியில் கொண்டு எழுதணும், டிஆர் அப்படி எழுதணும். அதுக்கப்புறமா டூ சேல்ஸ் அக்கௌண்ட்னு போடுறீங்க வைங்களேன். சரியா, சேல்ஸ் அக்கௌண்ட் டெட்டார், சப்போஸ் சேல்ஸ் அக்கௌண்ட் டெட்டார்ல டூ. இப்போ டூ வந்து இப்போ இன்னொருத்தரோட அக்கௌண்ட் பேர் வைக்கிறீங்க, டூ கணேஷ் அக்கௌண்ட்டுன்னா அந்த டூவை கொஞ்சம் கேப் போட்டு எழுதிட்டு அப்புறம் கணேஷ் அக்கௌண்ட் போட்டுட்டு கிரெடிட்டாரையும் அந்த டெட்டார் கீழே நேராக கிரெடிட்டார் போடணும். எல்எஃப் பாங்க கடைசி காலம். லெட்ஜர் ஃபோலியோ நான் சொன்னவங்க, லெட்ஜர் ஃபோலியோ காலம். த பேஜ் நம்பர் ஆஃப் லெட்ஜர் இன் விச் த அக்கௌண்ட்ஸ் டெபிட்டட் அண்ட் கிரெடிட்டட் ஆர் மெயின்டைன்ட் இன் ரெக்கார்டட் ஹியர். மெயின்டைன்ட் இஸ் ரெக்கார்டட் ஹியர் சொன்னேன் இல்லையா.
லெஜரில் என்ன பேஜ் நம்பர் இருக்கோ அதை திங்க எழுதுவாங்க. ஃபோலியோ மீன்ஸ் பேஜ் அண்ட் லெஜர் ஃபோலியோ மீன்ஸ் பேஜ் நம்பர் ஆஃப் லெஜர். ஃபோலியோனா பேஜ், லெஜர் ஃபோலியோனா பேஜ் நம்பர் ஆஃப் லெஜர்னு அர்த்தம். சரியா? திஸ் எல்எஃப் ஹெல்ப்ஸ் இன் கிராஸ் வெரிஃபிகேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இந்த லெஜர் அண்ட் ஹெல்ப்ஸ் இன் ஆடிட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். அந்த ஆடிட்டிங் பண்ணுற டைமில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த அக்கௌண்ட்டு மோகன் அக்கௌண்ட்டை எங்கே இருக்குமா லெஜரில் எடு அப்படிம்பாங்க. அப்போ லெஜர் ஃபோலியோவில் பேஜ் நம்பர் 56 போட்டு வச்சோம்னா லெஜரில் உட்காந்து தேடிட்டு இருக்க வேண்டியதில்லை. டேரெக்டாக 56 பேஜ் எடுத்து அங்கே மோகன் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ அந்த ரெஃபரன்ஸுக்காக தான் அந்த நம்பர் அதில் எழுதுவாங்க. பட் நம்ம இப்போக்கு தேவையில்லை. சப்போஸ் இதை லெஜர் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தா நம்ம எழுதணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட், டெபிட் காலம். The amount to be debited is recorded in this column. The unit of measurement, that is amount expressed in the currency of the country, is recorded in this column. நம்ம கண்ட்ரியில் என்ன கரன்சி ஃபாலோ பண்ணுறோம்? ருபி. ஸோ அந்த ஒரு சிம்பிள் போட்டு மேலே, சரியா, அதுதான் அங்கே எழுத போகிறோம். எவ்வளோ அமௌண்ட்டு அந்த டெபிட் பண்ணாங்க, அதை அந்த அமௌண்ட் அங்கே எழுதணும் டெபிட் காலத்தில். நெக்ஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள், இன் இந்தியா அமௌண்ட் இஸ் ரெக்கார்டட் இன் ருபீஸ். ரெக்கார்டு ருபீஸ் மேலே ஆர்எஸ்ன்னு போட்டுக்கணும். சும்மா அங்கே ஆர்எஸ்ன்னு போடாமல் விட்டுட்டிங்கன்னா அது மாடா மனுஷி அப்படின்னு கேட்பாங்க நாங்கள் படிக்கும் போதெல்லாம் டீச்சர்ஸு. ஸோ ருபீஸ் அப்படின்னு போடணும். டெபிட்டுக்கு மேலே ருபீஸ் ஆர்எஸ், இங்கேயும் ருபீஸ் ஆர்எஸ்ன்னு போடணும். கிரெடிட் காலம். த அமௌண்ட் டு பி கிரெடிட்டட் இஸ் ரெக்கார்டட் இன் திஸ் காலம். த யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட், தட் இஸ் த கரன்சி ஆஃப் த country, is written in this column. For example, in India the amount is called as rupees, recorded in rupees. சரியா? narration என்ன நம்ம சொன்னேன், a short description of each transaction is written under each entry which is called narration. சின்னதாக ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி அந்த டிரான்சாக்ஷனுடைய ஒரு ஷார்ட் ஃபார்மில் 2 என்ட்ரி, டெபிட் என்ட்ரி கிரெடிட் என்ட்ரிக்கு கீழே அதை எழுதணும், ப்ராக்கெட்டில் எழுதணும். டுட்டோரியல் நோட், இங்கே பாருங்கள், டுட்டோரியல் நோட் ஜென்ரலாக நோட்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்கான். While entering the date, the year may be written at the top, then the month, and then the particular date. Date enter பண்ணணும். Year may be written at the top. ஃபஸ்ட்டு மேலே வருஷத்தை எழுதிடணும் டேட் எழுதும்போது. அதுக்கப்புறமா மந்த்து, அப்புறமா தான் டேட் போட்டிருக்கோம். இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நோட்ஸு. The narration must be simple and complete. The words being or for may also be prefixed before the narration. The narration எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? ஃபார்னு போடணும், அப்படி இல்லைன்னா பீயிங். ஆக்சுவலாக பீயிங் தான் கரெக்ட் வேர்டு, அதை தான் போடணும் இந்த நரேஷனில். இட் இஸ் கம்பல்சரி டு ரைட் டிஆர் அண்ட் டு இந்த ஜேர்னல் என்ட்ரிஸ். பாருங்கள், டிஆர்ன்றது கண்டிப்பாக எழுதணும், அப்புறம் டூங்கிறதையும் எழுதணும், கம்பல்சரி. எல்எஃப் காலம் இஸ் ஃபில்டு வித் த டிரான்சாக்ஷன் இஸ் போஸ்டட் டு த லெட்ஜர். இன் கம்ப்யூட்டரைஸ்ட் அக்கௌண்டிங் இட் இஸ் த ரெஃபரன்ஸ் நம்பர். ரெஃபரன்ஸ் நம்பர் இருந்தால் அதில் நம்பர்னு போட்டிருக்கான். த அமௌண்ட் காலம்ஸ் ஆஃப் ஜேர்னல் மே பி totaled at the end of each page and the grand total may be given at the end of the month. என்ன பண்ணணும்? ஜேர்னல் என்ட்ரிஸில் டெபிட்டையும் கிரெடிட்டையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் 2 ஈக்குவலாக வரும். அதை வந்து கிராண்ட் டோட்டல் அப்படின்னு போட்டு எண்ட் ஆஃப் த மந்தில் போட்டு வைக்கணும். டு ஷோ ஈச் ஜேர்னல் என்ட்ரி செப்பரேட்லி, line may be drawn after a narration in particulars column. தனித்தனியாக ஒவ்வொரு ஜேர்னல் என்ட்ரியும் காட்டணுங்கிறதுக்காக என்ன பண்ணணும்? ஒவ்வொரு லைனும் வரையணும், போடணும் ஒவ்வொரு நரேஷனுக்கு அப்புறம். சரியா? ஒரு என்ட்ரி முடிஞ்சால் ஒரு கோடு போட்டணும், அந்த நரேஷன் எழுதணும்ல ப்ராக்கெட்டில் அதுக்கப்புறம். நெக்ஸ்ட், when transactions of similar nature take place on the same date, they may be combined while they are journalized. டிரான்சாக்ஷன் ஒரே டைம்லேயும் சம்டைம்ஸ் நடக்கலாம், ஒரே நாளில் 2 டிரான்சாக்ஷன் நடக்கலாம், ஆனால் சேம் டே நடக்கலாம். ஆனால் அதை வந்து கம்பைண்டாக வைல் தேர், அதாவது கம்பைண்டாக அதை ஜேர்னலைஸ் பண்ணி போடுவாங்கன்னு போட்டுருக்காங்க. ஸ்டெப்ஸ் இன் ஜேர்னலைசிங். த ப்ராசஸ் ஆஃப் அனலைசிங் த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் அண்டர் த ஹெட்ஸ் ஆஃப் டெபிட் அண்ட் கிரெடிட் அண்ட் ரெக்கார்டிங் தெம் இன் த ஜேர்னல் இஸ் கால்ட் ஜேர்னலைசிங். அண்ட் என்ட்ரி மேட் இன் த ஜேர்னல் இஸ் கால்ட் ஜேர்னல் என்ட்ரி. The following steps are followed in journalizing. பாருங்கள், process of analyzing business transactions under the heads of debit and credit. Debit credit அந்த இதில் ப்ராசஸில் அனலைஸ் பண்ணி என்ட்ரிஸ் போடுறாங்க, அதுக்கு பேர் தான் ஜேர்னலைசிங். அப்புறம் வந்து ஒரு என்ட்ரிங்கிறது, என்ட்ரி மேட் இன் எ ஜேர்னல் இஸ் கால்டு, அதான் ஜேர்னல் போடுற என்ட்ரி தான் ஜேர்னல் என்ட்ரி. என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம ஜேர்னலைஸ் பண்ண பார்க்கணும் போட்டுருக்காங்க பாருங்கள். Analyze the transactions and identify the accounts based on aspects which are involved in transaction.
டிரான்சாக்ஷன் அனலைஸ் பண்ணி எதை டெபிட்டில் வைக்கணும், எதை கிரெடிட்டில் வைக்கணும் அப்படின்னு கரெக்டாக போடணும். கிளாஸிஃபை த அபவ் அக்கௌண்ட்ஸ் அண்டர் பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட் ஆர் நாமினல் அக்கௌண்ட். கிளாஸிஃபை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இது பர்சனல் அக்கௌண்ட்டா, அந்த கோல்டன் ரூல்ஸ் படிச்சிங்கள்ல, அந்த கோல்டன் ரூல்ஸை படித்து அதை தான் ஒவ்வொரு ஜேர்னல் என்ட்ரிக்கும் மைண்டில் கொண்டு வந்து போடணும். ஃபஸ்ட்டு அந்த டிரான்சாக்ஷனை படித்தோடனே இது என்ன அக்கௌண்ட், பர்சனல் அக்கௌண்ட்னா என்ன பண்ணணும், டெபிட் த ரிசீவர், கிரெடிட் கிவர். அடுத்து ரியல் அக்கௌண்ட்னா என்ன பண்ணணும், டெபிட் வாட் கம்ஸ் இன். டாமினல் ரியல் அக்கௌண்ட்னா ரியல் அக்கௌண்ட்டில் அப்புறம் கிரெடிட் எதை கிரெடிட் வைக்கணும், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். நாமினல் அக்கௌண்ட்டில் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் ரெவென்யூஸ் அண்ட் இன்கம். சரியா? இந்த ஆஸ்பெக்ட்லாம் மைண்டில் வச்சு தான் அதை போடணும் ஜேர்னல் என்ட்ரி. அப்ளை த ரூல்ஸ் ஆஃப் டெபிட் அண்ட் கிரெடிட் ஃபார் த அபவுட் 2 அக்கௌண்ட்ஸ். ஃபஸ்ட்டு என்ன அக்கௌண்ட்டுன்னு கிளாஸிஃபை பண்ணுறீங்க, எதை டெபிட் வைக்கணும் எதை கிரெடிட் வைக்கணும்னு போடுறீங்க. ஃபார் ஃபைண்ட் விச் அக்கௌண்ட் இஸ் டு பி டெபிட்டட் அண்ட் விச் அக்கௌண்ட் டு பி கிரெடிட்டட் பை த அப்ளிகேஷன் ஆஃப் ரூல்ஸ் ஆஃப் டபுள் என்ட்ரி சிஸ்டம். நான் சொன்னது தான். சரிங்களா? இந்த சிஸ்டமேட்டிக்காக அதை ஃபாலோ பண்ணும்போது தான் உங்களுக்கு கரெக்டாக அக்கௌண்ட்ஸ் என்னன்றது புரியும். ஸோ பட் ஒரு நாள் மேஜிக் இல்லை இது. ஒவ்வொரு சம்மையும் ஒவ்வொரு இதையும் எழுதி பார்க்க தான் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ரெக்கார்ட் த டேட் ஆஃப் டிரான்சாக்ஷன் இன் த டேட் காலம். நான் இது நாள் வரைக்கும் 10th வரைக்கும் நான் சயின்ஸ் படித்தேன், மேக்ஸ் படித்தேன், ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ தட் ஐ ஹவ் சூஸ் திஸ் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இட்ஸ் நாட் அன் ஈஸி சப்ஜெக்ட். எதையுமே படித்தா தான் அது என்னென்னு புரிஞ்சால் தான் அதை விளங்கி உங்களுக்கு மார்க் வாங்க முடியும். படிக்காமல் மார்க் வாங்கிடலாம், மந்திரத்தில் மாங்காய் பறிச்சுன்னு நினச்சா அது வேலைக்கே ஆகாது. ஸோ கவனமாக படிக்கணும் எந்த சப்ஜெக்டையுமே. ரெக்கார்ட் த டேட் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் இன் த டேட் காலம். Enter the name of the account to be debited in the particular column very close to the left hand side of the particular column, followed by the abbreviation DR, debtor. நேம் ஆஃப் த அக்கௌண்ட்டை போட்டுட்டு அதை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பர்டிகுலர் ஸ்காலர்ஸோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லாஸ்ட்டில் டிஆர்னு போடணும், அக்கௌண்ட்னு போட்டுட்டு. அட் த எண்ட் in the same line against this the amount to be debited as entered the debit amount. டெபிட் காலத்தில் போட்டிருக்கீங்களா என்ன அமௌண்ட்டுங்கிறது அதையும் நீங்கள் போடணும் சேம் லைனில். ரைட் த நேம் ஆஃப் த அக்கௌண்ட் டு பி, அதுக்கு தான் அதே மாதிரி தான் கிரெடிட் ஆஸ்பெக்ட் இருக்கும். எந்த அக்கௌண்ட்டை நீங்கள் கிரெடிட் வைக்கிறீங்களோ அதையும் எழுதிட்டு அந்த பர்டிகுலர் ஸ்காலர் லாஸ்ட் அந்த கார்னரில் போயிட்டு கிரெடிட்டார் அப்படின்னு போடணும்னு போட்டுருக்காங்க போங்க ஃப்ரம் த மார்ஜின். அப்புறம் டூன்றது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு சொன்ன மோகன் அக்கௌண்ட் டேட்டா கணேஷ் அக்கௌண்ட் போடுறீங்க வைங்களேன். ஃபஸ்ட்டு மோகன் அக்கௌண்ட்டை மார்ஜினை ஒட்டி எழுதணும். கணேஷ் அக்கௌண்ட் வந்து கொஞ்சம் சின்ன 1 இன்ச் கேப் போட்டு போட்டு கணேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு போடணும். சேம் அமௌண்ட்டு 2 பேர் அக்கௌண்ட்லேயும் டெபிட்லேயும் கிரெடிட்லேயும் வச்சு எழுதணும்னு போட்டுருக்காங்க. சேம் லைனில் எழுதணும். அதுக்கு கீழே நரேஷன் எழுதணும். திருப்பி இதே பாயிண்ட்ஸ் ரிப்பீட் ஆகுதுன்னா ஏன்னா இது நீங்கள் மைண்டில் வச்சுருந்தா தான் உங்களுக்கு கரெக்டாக எழுத முடியும். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜேர்னல் என்ட்ரிஸ் பார்க்குறோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு அப்ளிகேஷன் ஆஃப் ரூல்ஸ் ஆஃப் டபுள் என்ட்ரி சிஸ்டம், அப்புறம் ரியல் அக்கௌண்ட்டுக்கு அதுக்கு எந்த ரூல்ஸு, நாமினல் அக்கௌண்ட் ரூல்ஸு, அப்புறம் அனலைஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் வரும்போது தான் சம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் இது வரைக்கும் இந்த வீடியோவை முடிச்சிடுறேன், இந்த நாமினல் அக்கௌண்ட் வரைக்கும். சரிங்களா? வாங்க பார்க்கலாம். இதில் என்ன போட்டிருப்பாங்க, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜேர்னல் என்ட்ரிஸ். ஜேர்னல் என்ட்ரிஸ் மே பி ஆஃப் த ஃபாலோயிங் டைப்ஸ். என்னெல்லாம்? சிங்கிள் என்ட்ரி, காம்பவுண்ட் என்ட்ரி, ஓப்பனிங் என்ட்ரி, க்ளோசிங் என்ட்ரி, ரெக்டிஃபையிங் என்ட்ரி, அட்ஜஸ்டிங் என்ட்ரி, ட்ரான்ஸ்ஃபரிங் என்ட்ரி. சிங்கிள் என்ட்ரினா என்ன? சிங்கிள் என்ட்ரி இஸ் அன் என்ட்ரி ஒன்லி 2 accounts involved. One account is debited and another is credited. ஒரே இதில் இந்த 2 ஆஸ்பெக்ட். சிங்கிள் என்ட்ரிங்கிறது ஒன்லி 2 அக்கௌண்ட்ஸ் தான் இன்வால்வ்டு. 2 அக்கௌண்ட் தான் இன்வால்வ் ஆகும். ஒன்று டெபிட் பண்ணுவோம், ஒன்று கிரெடிட் பண்ணுவோம். காம்பவுண்ட் என்ட்ரிங்கிறது என்னது? இட் இஸ் அன் என்ட்ரி விச் மோர் தேன் 2 அக்கௌண்ட்ஸ் ஆர் இன்வால்வ்டு. 2-3 அக்கௌண்ட் சேர்ந்து இன்வால்வ் ஆகும். சரியா? எய்தர் மோர் தேன் 1 அக்கௌண்ட் இஸ் டெபிட்டட், மோர் தேன் 1 அக்கௌண்ட் இஸ் கிரெடிட்டட். ஏதாவது 2 அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுவோம், 1 கிரெடிட் வைப்போம். அப்படின்னா 2 கிரெடிட் பண்ணிட்டு 1 வைப்போம் அப்படின்னு போட்டுருக்காங்க. ஓப்பனிங் என்ட்ரிங்கிறது த்ரூ ஓப்பனிங் என்ட்ரி த பேலன்ஸ் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் அட் த எண்ட் ஆஃப் த ப்ரீவியஸ் அக்கௌண்டிங் இயர் ஆர் brought forward to the current accounting year. This is known as இதுதான் ஓப்பனிங் என்ட்ரின்றது.
பட் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் சாப்டர் 6 போட்டிருக்காங்க. ஓப்பனிங் என்ட்ரிங்கிறது போன வருஷத்துடைய அந்த கேபிட்டல் கையில் இருக்கும் இல்லையா லாஸ்ட்டில், அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இந்த வருஷம் அக்கௌண்ட்டுக்கு நம்ம போடுவோம். அக்கௌண்டிங் இயர் நான் உங்களுக்கு அக்கௌண்டிங் இயர்னா என்னென்னு சொல்லியிருப்பேன். ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன் பர்டிகுலர் பீரியடுகளை கண்டுபிடிக்கணும். அப்போ தான் ஃபினான்ஷியல் பொசிஷன் கம்பெனியோட கரெக்ட் பொசிஷன் என்ன நமக்கு தெரியும். ஸோ அதான் வந்து போன வருஷத்துடைய பேலன்ஸை இந்த வருஷத்துக்கு தான் நம்ம ப்ராட் ஃபார்வர்ட் இன்ட்டு திஸ் இயர் அக்கௌண்டிங் பிஸ்னஸ் கொண்டு வருவோம். ஸோ அதுதான் ஓப்பனிங் என்ட்ரி. கேபிட்டல் கொண்டு வர்றது தான் ஓப்பனிங் என்ட்ரி. க்ளோசிங் என்ட்ரிங்கிறது அந்த இயர் எண்டோட அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை போட்டு எவ்வளோ அந்த எக்ஸ்பென்சஸ் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆல் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இன்டைரக்ட் ரெவென்யூஸ் எல்லாத்தையுமே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொண்டு வருவோம். அதுதான் வந்து என்னது க்ளோசிங் என்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம சாப்டர் 6 இருக்குது. இது எல்லாமே ரெக்டிஃபையிங் என்ட்ரிஸ் ஆர் பாஸ் டு மேக் கரெக்ஷன் ஆஃப் எரர்ஸ் இன் அக்கௌண்டிங். அவன் ரெக்டிஃபையிங் என்ட்ரின்னு ஒன்று இருக்குது. அது வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு எரர்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. கரெக்ஷன் ஆஃப் எரர்ஸ் அக்கௌண்டிங், அதுதான் ரெக்டிஃபையிங் என்ட்ரி. ஒன்று தப்பாக போட்டிருப்போம், அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவோம், இப்போ 500 ரூபாய் அப்படிங்கிறது ரெண்டு வாட்டியுமே டெபிட்டில் வச்சிட்டோம்னா இந்த பக்கம் 1000ன்னு காட்டும். ஸோ அதை வந்து ஆப்போசிட் சைடில் 1000 அப்படின்னு வச்சு அதை கேன்சல் பண்ணுவாங்க. அதுதான் ரெக்டிஃபையிங் என்ட்ரி. அடுத்தது அட்ஜஸ்டிங் என்ட்ரி. Adjusting entry is an entry made for the transactions which remain unrecorded or require adjustment after closing the accounts for the accounting year. இது வந்து சாப்டர் 13 படிப்பேன்னு சொல்கிறாங்க. அட்ஜஸ்டிங் என்ட்ரினா என்னது? Adjusting entry is entry made for the transactions which remain unrecorded. ரெக்கார்ட் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் தேவைப்பட்ட ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணுவாங்க. க்ளோசிங் த அக்கௌண்ட்ஸ் ஃபார் த அக்கௌண்டிங் இயர். இது சாப்டர் 13 படி போடுறாங்க. நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி. ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி இஸ் த என்ட்ரி த்ரூ விச் அமௌண்ட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் ஒன் அக்கௌண்ட் டு அனதர் அக்கௌண்ட். ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரிங்கிறது ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எழுதுறது தான் ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி. ஸோ மொத்தம் 7 வகையான என்ட்ரியை பற்றி படிச்சிருக்கீங்க. அப்போ டீட்டெயிலாக படிக்கிறது ஒவ்வொரு சாப்டர் நீங்கள் படிப்பீங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், அப்ளிகேஷன் ஆஃப் ரூல்ஸ் ஆஃப் டபுள் என்ட்ரி சிஸ்டம். அதாவது எப்படி அப்ளை பண்ணுறது ரூல்ஸ் ஆஃப் டபுள் என்ட்ரி சிஸ்டம் தான் பார்க்கலாம் வாங்க. Personal account. Debit the receiver and credit the giver. In case of personal accounts, the rule is debit the account of the person who receives the benefit and credit the account of the person who gives the benefit. என்ன அர்த்தம்? பெறுபவரை பற்றுவை, தருபவரை வரவுவை. தமிழில் சொல்லப்போனால் அதுதான். டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். இந்த பர்சனல் அக்கௌண்ட்டில் வந்து இந்த ரூல் வந்து டெபிட் அப்படிங்கிறது வந்து பர்சன் வந்து யார் பெனிஃபிட்டை வாங்குறாரோ அவரை டெபிட்டில் வைக்கணும். யாருக்கு பெனிஃபிட்டை கொடுக்குறாங்களோ அவருக்கு கிரெடிட் வைக்கணும். சரியா? ஹூ ரிசீவ்ஸ் பெனிஃபிட் அண்ட் கிரெடிட் த அக்கௌண்ட் ஆஃப் த பர்சன் ஹூ கிவ்ஸ் த பெனிஃபிட். சரியா? கொடுக்குறவங்க யார் பெனிஃபிட்டை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு கிரெடிட் வைக்கணும், யார் வாங்குறாங்களோ அதை டெபிட்டில் வைக்கணும். எக்ஸாம்பிள், பெய்டு அன்பு 10,000 பை செக். பார்த்துக்கோங்க, அன்புக்கு 10,000 செக்கில் கொடுத்துருக்காங்க. அக்கௌண்ட்ஸ் அஃபெக்டட். என்ன அக்கௌண்ட்லாம் அஃபெக்ட் ஆகிருக்கு? அன்பு அக்கௌண்ட்டும் அஃபெக்ட் ஆகிருக்கு, பேங்க் அக்கௌண்ட்டு. இதுதான் ஏன் அக்கௌண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணுறது. சரியா? அடுத்தது நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட். அது என்ன அக்கௌண்ட்டு? நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட் பர்சனல் அக்கௌண்ட்டா இம்பர்சனல் அக்கௌண்ட்டா என்னதுன்னு அதை பார்க்கணும். ரெண்டுமே பர்சனல் அக்கௌண்ட் தான். அன்புங்கிறது ஒரு பர்சன், பேங்க்கும் நான் சொன்னேன் இல்லையா, கம்பெனி பேங்க் எல்லாமே பர்சன் தான், கமர்ஷியல் அப்படின்னு சொன்னேன். ஸோ ரெண்டுமே both are personal accounts in nature. ரூல், எந்த ரூல் போடுவீங்க? டெபிட் த ரிசீவர் அண்ட் கிரெடிட் த கிவர். இந்த இடத்துல யார் ரிசீவர்? யார்? அன்பு இஸ் த ரிசீவர் அண்ட் த பேங்க் இஸ் த கிவர். பெய்டு அன்பு 10,000 பை செக். அன்புக்கு 10,000 கொடுத்துருக்கோம் பை செக். யார் கொடுத்துருக்கா? பேங்க் கொடுத்துருக்கு. ஸோ பேங்க் இஸ் த கிவர், அன்பு இஸ் த ரிசீவர். அப்போது எந்த அக்கௌண்ட்டை வந்து நம்ம டெபிட்டில் வைக்கணும்? அன்பு அக்கௌண்ட்டை. ஸோ டெபிட் அன்பு அக்கௌண்ட், கிரெடிட் பேங்க் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட்னு பாருங்கள், டெபிட் வாட் கம்ஸ் இன் அண்ட் கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இன் கேஸ் ஆஃப் ரியல் அக்கௌண்ட்ஸ் த ரூல் இஸ் டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். சரி, டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க. இதை விட ஈஸியாக எங்கேயுமே எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. நாங்கள் படிக்கும்போது அவ்வளோ எவ்வளோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. நச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க. மறுபடியும் நல்லா கவனித்து படிங்க. ரியல் அக்கௌண்ட்டில் டெபிட்டுங்கிறது வாட் கம்ஸ் இன், எது உள்ளே வருமோ அதை டெபிட்டில் வை, எது வெளியில் போகுதோ அதை கிரெடிட்டில் வை. ஸோ ரியல் அக்கௌண்ட்டில் பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள்.
ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்டு ஃபார் கேஷ் 5000. என்னாச்சு இதில்? அக்கௌண்ட்ஸ் அஃபெக்டட். என்னென்ன அக்கௌண்ட்லாம் அஃபெக்ட் ஆயிருக்கு? ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் அஃபெக்ட் ஆயிருக்கு, இன்னொன்று கேஷ் அக்கௌண்ட்டு. நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட் என்ன? ரெண்டுமே ரியல் அக்கௌண்ட்டு. எஸ், ஃபர்னிச்சரும் நம்மளால் பார்க்க முடியும், கண்ணுக்கு புலப்படுற ஒரு சொத்து. கேஷும் அப்படி தான். ஸோ ரெண்டுமே நேச்சுரல், ரியல் அக்கௌண்ட். ரெண்டுமே நேச்சுரலி இப்போ தே ஆர் ரியல் அக்கௌண்ட்ஸ். நெக்ஸ்ட் ரூல் என்ன? டெபிட் வாட் கம்ஸ் இன். என்ன உள்ளே வருது? ஃபர்னிச்சர் உள்ளே வருது. ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டை டெபிட்டில் வைங்க. என்ன வெளில போகுது? கேஷ் வெளில போகுது. ஸோ கேஷ் அக்கௌண்ட்டை டெபிட்டில் வைங்க, கிரெடிட்டில் வைங்க. ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு போடணும். நெக்ஸ்ட்டு பாருங்க, நாமினல் அக்கௌண்ட். டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். கிளியராக டபிள்யூடிசேஷன் தான் 3-4 இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ கவனித்து படிங்க. டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். எல்லா செலவுகளையும் இழப்புகளையும் டெபிட்டில் வைங்க. எல்லா இன்கமும் வருமானங்கள் லாபங்கள் எல்லாத்தையும் கிரெடிட் வைங்க ஃபார் நாமினல் அக்கௌண்ட்ஸ்க்கு. சரியா? த ரூல் இஸ் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் அண்ட் கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின் அக்கௌண்ட். சரியா? பார்த்துக்கோங்க, நாமினல் அக்கௌண்ட்டுக்கு அதுதான் ரூல். இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள். பெய்டு ரெண்ட் ஆஃப் 5000 இன் கேஷ். பெய்டு ரெண்ட் ஆஃப் 5000. என்ன பண்ணிட்டாங்க? ரெண்ட் 5000 கேஷில் கொடுத்துருக்காங்க. இங்கே என்னென்ன அக்கௌண்ட் அஃபெக்ட் ஆகுது? ரெண்ட் அக்கௌண்ட்டும் கேஷ் அக்கௌண்ட்டும். நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட் என்ன? ரெண்ட்டுங்கிறது நாமினல் அக்கௌண்ட். ஏன்னா ரெண்ட் யார் கொடுப்போம்? ஒரு பர்சன் கொடுப்போம். அது நாமினல் அக்கௌண்ட். கேஷ் அக்கௌண்ட்டுங்கிறது ரியல் அக்கௌண்ட். கண்ணால் கேஷை பார்ப்போம். ஸோ ரியல் அக்கௌண்ட். ஸோ டெபிட் ஆல் த எக்ஸ்பென்சஸ். என்ன பண்ணுறீங்க? ரெண்ட்டு ஒரு எக்ஸ்பென்ஸ் தானே, கொடுக்கறது செலவாக போகுது. ஸோ அது டெபிட். அண்ட் ஓகேவா? கிரெடிட் ஆல் த இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். இந்த இடத்துல ரெண்ட்டு செலவு. அப்போ அதை நீங்கள் டெபிட்டில் வைக்கிறீங்க. கேஷ் அக்கௌண்ட் என்ன ஆகுது? கேஷ் வெளில போகுது. நல்லா கவனிச்சுக்கோங்க. ரியல் அக்கௌண்ட்டோட ரூல் எடுத்து கொண்டு வாங்க. கோஸ் அவுட். கேஷ் கோஸ் அவுட்னா என்ன பண்ணணும்? கிரெடிட்டில் வைக்கிறீங்க. ஸோ ரெண்ட் அக்கௌண்ட் டெபிட்டார்லேயும் டு கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட்டார்லேயும் வைக்கணும். அனாலிசிஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் என்னங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ, பாய்.